ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆப்பம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வழக்கமாக நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அதில் தான் நம்ம ஆப்பம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தாங்க ஆப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கோதுமை மாவு ஆப்பம் நல்ல கார்னர் எல்லாமே நல்லா மொறுமொருண்டு உள்ள பஞ்சு போல் சூப்பராக இருக்குங்க. இந்த சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க இந்த ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் கோதுமை மாவு ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். சாதம் ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேன். அவல் ஒரு 1/4 கப் அளவு எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இதுதான் நம்ம கோதுமை மாவு ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூவை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுக்கிற அவளையும் சேர்த்துடலாம், கூடவே சாதத்தையும் சேர்த்துடலாங்க. இப்போ இதோட 1 கப் அளவு கோதுமை மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா அந்த மாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாங்க. நான் மிக்சியும் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கட்டுங்க. நம்ம வழக்கமாக ஆப்பத்துக்கு அரைச்சி எப்படி புளிக்க வச்சு ஊற்றுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த ஆப்பத்தையும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் ஈவினிங் டைமில் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நாளை மார்னிங் தான் இந்த ஆப்பம் செய்ய போகிறேங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஆப்பம் ஊற்றலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது. இப்போ இதோட நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் 1/4 டீஸ்பூன் அளவு பலகார சோடா, அதாவது நான் ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆப்ப மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம வழக்கமாக எப்படி ஆப்பத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோமோ அந்த மாதிரி இதை மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஆப்பசட்டி எடுத்துக்கலாம். ஆப்பசட்டி சூடானோன்னா நம்ம 2 குழிக்கரண்டி அளவு இதில் மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவை ஊற்றிட்டு இதில் லைட்டாக அப்படி சுற்றி விடுங்க. ஆப்பத்தோட ஓரங்கள் நல்லா மெல்லிஸாகவும் இருக்கணும். நடுவில் கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ நான் எப்படி ஆப்பம் சுற்றுறோன்னா அதே மாதிரி சுற்றிக்கிறேங்க. இப்போ தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த கோதுமை மாவு ஆப்பம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷமாக தான் ஆகும். நம்ம அப்பப்போ அந்த ஆப்பசட்டியை எல்லா பக்கமுமே சுற்றி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். நம்மளோட ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. அந்த ஓரங்கள்லாம் எவ்வளோ மொறுண்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு. நடுவில் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்குங்க. ஆப்பம்னாலே இப்படி தாங்க இருக்கணும். ஆப்பம்னு சொல்லிட்டு தோசை மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சூப்பரான கோதுமை மாவு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான மொறுண்டு சாஃப்டான கோதுமை மாவு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மற்ற மாவுகளையும் நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் சட்னியோடு சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும். நம்ம வழக்கமாக பச்சரிசியில் தான் ஆப்பம் செய்வோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கோதுமை மாவுலேயும் ஆப்பம் செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன அளவுப்படி நீங்களும் இந்த ஆப்பம் செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நல்ல ஓரங்கள்லாம் மொறுண்டு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக வருங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் இதோட கிளம்புறேன். பாய்.